வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பூந்தளிர் கிராமத்தில் கட்டப்பட்டு கொண்டிருந்த தொழிற்சாலையின் கட்டுமான பணிகள் முடிவடைந்து அன்றுதான் திறப்பு விழா. தொழில்வளத்துறை அமைச்சர் வந்து கட்டிடத்தை திறந்து வைப்பதாக இருந்தது. அதற்காகத்தான் அவசரமாக கிளம்பிக் கொண்டிருந்தான் சிம்மவிஷ்ணு. அலமாரியிலிருந்து தனது உடைகளை எடுத்தபடி திரும்பியவன் கட்டிலில் அமைதியாய் அமர்ந்திருந்த மனைவியை பார்த்தான். அவனது முகம் யோசனையில் சுருங்கியது. யாழினி, எந்திரிச்சு கிளம்பு. நான் வரல. நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஃபேக்ட்ரி ஓப்பனிங். நான் எதையும் மறக்கல. என்னால் திறப்பு விழாவுக்கு வர முடியாது, அழுத்தத்துடன் உரைத்தவள் கட்டிலை விட்டு நகரவில்லை. கமான் யாழினி, நம்ம ஃபேக்ட்ரி ஓப்பனிங்க்கு நீயே வரலைன்னா நல்லா இருக்குமா? மினிஸ்டர் வேற வர்றாரு. ஒரு மரியாதைக்காகவாது அங்கே வந்து நில்லு. அவனுக்கு அவன் பக்க நியாயம். சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவன் அவன். அவனது தொழிற்சாலையின் திறப்பு விழாவிற்கு அவனது மனைவியே வரவில்லை என்பது நிச்சயம் சலசலப்பைத்தான் ஏற்படுத்தும். ப்ளீஸ்ங்க, தயவு செய்து இந்த விஷயத்தில் என்னை வற்புறுத்தாதீங்க. என் மனசுக்கு ஒப்பாத காரியத்தை என்னை செய்ய வைக்காதீங்க. 1000 சொன்னாலும் இத்தனை இயற்கை வளங்களை அழித்து வர ஃபேக்ட்ரியை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ப்ளீஸ். முக வருத்தத்துடன் தன்னை பார்த்து கெஞ்சும் மனைவியை வற்புறுத்த அவனுக்கும் மனம் வரவில்லை. ஓகே, ஒரு பெருமூச்சுடன் கிளம்பி சென்றான் அவன். மதுரா எங்கே? வினவிய தன் பெற்றோரிடம் எதையோ கூறி சமாளித்தவன் அவர்களை அழைத்து கொண்டு மலை கிராமத்தை நோக்கி வண்டியை செலுத்தினான். மதுரா வரலையா மாப்பிள்ளை? சங்கடமாக வினவிய வேதாச்சலத்திற்கு ஒரு அர்த்தமுள்ள புன்னகையை சிந்தி வைத்தான் சிம்மவிஷ்ணு. உங்க பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாதா மாமா? அவருக்கும் தெரிந்திருந்தது. மலைமேல் வரும் தொழிற்சாலை அவள் மனதை உறுத்தி கொண்டே இருந்திருக்கிறது. அதனால்தான் திறப்பு விழாவிற்கும் வர மறுத்திருக்கிறாள் என்பது புரிய வர, நான் வேணும்னா அவகிட்ட பேசட்டுமா மாப்பிள்ளை? சற்று தயங்கியபடியே வினவினார். நோ, அவளுடைய இயல்பை தொலைக்காமல் இருக்கிறது தான் எனக்கு வேணும் மாமா. அவளுக்கு பிடிக்கலைனா நாம் வற்புறுத்த வேண்டாம். பெருந்தன்மையுடன் கூறிய மருமகனின் காதல் அவருக்கு நன்கு புரிந்தது. மகளது வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் அவர் மனதில் நிறைவை ஏற்படுத்தியது. திறப்பு விழா இனிதாக நடந்து முடிந்தது. மக்களுக்கு இருந்த சிறு வருத்தமும் இனி அங்கேயே வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற நிம்மதியில் பறந்து சென்றது. கூறியிருந்தபடியே பூந்தளிர் மற்றும் பக்கத்தில் இருக்கும் மலை கிராமத்து மக்களைத்தான் வேலையில் அமர்த்தியிருந்தான் சிம்மவிஷ்ணு. பெரிய பெரிய ராட்சத இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு தொழிற்சாலை இயங்க ஆரம்பித்தது. சிம்மவிஷ்ணு மற்றும் மதுரையாழினியின் வாழ்க்கையிலும் பிரச்சனை ஆரம்பமாகியது. அதே சமயம் இருவரது காதலின் சங்கமத்திற்கும் அதே பிரச்சனைதான் காரணமாகவும் அமைந்தது. தொடரும். ஜென்ம பந்தமடி இது. அத்தியாயம் 19. நாட்கள் தெளிந்த நீரோடையாய் சென்று கொண்டிருந்த போதுதான் அந்த பிரச்சனை ஆரம்பமானது. பூந்தளிர் மற்றும் அதை சுற்றியிருந்த கிராமங்களில் இருந்த மக்கள் அடிக்கடி நோய்வாய்ப்பட ஆரம்பித்தனர். முக்கியமாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் வயிற்றுப்போக்கு, கடுமையான வயிறு வலி என பாதிக்கப்பட இன்னும் ஒரு சிலருக்கு தோல் நோயும் வந்து சேர்ந்தது. பரிசோதனை செய்து பார்த்தாலும் என்ன பிரச்சனை என்று கண்டறியப்பட முடியவில்லை. ஏதோ கடவுள் புண்ணியமாக யாருடைய உயிருக்கும் இன்று வரை ஆபத்து வரவில்லை. ஆனால் அந்த நம்பிக்கையையும் குலைக்கும் விதமாக அன்று ஒரு சம்பவம் நடந்தது. தனது பெற்றோர்களை பார்த்து வெகு நாட்களாகிவிட்டதால் அன்று அவர்களை பார்ப்பதற்காக மலை கிராமத்திற்கு வந்திருந்தாள் மதுரையாழினி. மதுராமா, வாடா. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? புருஷன் வீட்டுக்கு போன உடனே பிறந்த வீட்டை மறந்துட்டாயாக்கும். அவளது அன்னை முகம் நிறைய புன்னகையுடன் வரவேற்றார். இதை நானும் திருப்பி கேட்கலாம். பொண்ணை கட்டி கொடுத்தோமே, அவள் வீட்டுக்கு போய் எட்டி பார்த்துட்டு வருவோம்னு உங்களுக்கு தோணுச்சா? செல்லமாக தாயிடம் சண்டை பிடித்தாள் அவள். எங்கேம்மா, நானும் உன் அப்பாவும் வரணும்னு தான் நினைச்சோம். அதுக்குள்ளே இங்கே கிராமத்தில் அடுத்தடுத்து உடம்பு சரியில்லாமல் போகவும் வர முடியலை. ஆமாம்மா, நானும் கேள்விப்பட்டேன். முல்லை சொன்னா. ஏன், என்னாச்சு? காலை நீட்டி தரையில் அமர்ந்தவள் தாயிடம் கதை கேட்க தயாரானாள். சூடாக நுரை ததும்பிய காஃபி டம்ளரை மகளின் கையில் திணித்தவர் அவள் அருகே அமர்ந்தார். என்னென்னு சொல்றதுமா, மாற்றி எல்லோருக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. எல்லோருக்கும் வயிறு வலி, வயிற்றுப்போக்குன்னு ரொம்ப சிரமப்பட்டுட்டாங்க. போன வாரம் உங்கள் அப்பாவுக்கு கூட வயிறு வலி தான். இப்போதான் கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொன்னார். தாய் கூற காஃபியை உறிஞ்சி கொண்டிருந்தவளின் முகம் யோசனைக்கு தாவியது. சரிம்மா, நான் போய் முல்லையை பார்த்துட்டு வர்றேன். காலி காஃபி டம்ளரை கீழே வைத்தவள் எழுந்து வெளியே சென்றாள். வழக்கம் போல் அவளது கால்கள் ஆற்றங்கரையை நோக்கி நடந்தன. புல்தரையில் அமர்ந்து சுழித்தோடும் நதியை வாஞ்சியுடன் பார்த்து கொண்டிருந்தவளின் அருகே வந்தமர்ந்தாள் முல்லை. ஊருக்கு வந்ததும் உங்க வீட்டுக்கு போறியோ என்னவோ, இந்த நதியை பார்க்க வந்துடு. செல்லமாக செலித்து கொண்டாள் அவளது தோழி.
பிறந்ததிலிருந்து இங்கேயே வளர்ந்தவள் இல்லையா, அதுதான் இந்த நதி மேல அவ்வளவு பாசம். கூறியவளின் பார்வை பாசத்துடன் நதிநீரை வருடிச் சென்றது. சரி, அதையெல்லாம் விடு. உன் வீட்டுக்காரர் என்ன சொல்றார்? அவர் என்ன சொல்லுவாரு? இன்னும் என் மேல இருக்கிற கோபம் போகல. அவரோட வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துட்டேங்கிறத அவர் அவ்வளவு சீக்கிரம் மறக்கிறதா இல்லை. சரிதான் போ. அவர் எப்போ கோபத்தை மறந்து உன் கூட எப்போ குடும்பம் நடத்தி விடிஞ்சிடும். பெருமூச்சை விட்டவள் ஏதோ ஞாபகம் வந்தவளாய் சட்டென்று அவள் புறம் திரும்பி, அப்போ கனவுல மிஸ்ஸான முத்தம் இன்னமும் நேர்ல கிடைக்கலையா என்றாள் எதிர்பார்ப்புடன். சீ, இதையெல்லாமா கேட்ப? வெட்கமா இல்லையா உனக்கு? ஏய் ப்ளீஸ் டி சொல்லு. 4 வருஷமா எதிர்பார்த்த முத்தம் கிடைச்சதா இல்லையா? அதெல்லாம் கிடைச்சது. கூறுவதற்குள்ளேயே மதுராவின் முகம் சிவந்து போனது. அடியாத்தி, பாத்தியா உன் புருஷனுடைய வேலையே? உன் மேல கோபமா இருக்கிறாராம், ஆனால் முத்தம் மட்டும் கொடுப்பாராம். சரி சரி, நடத்துங்க. தோழியின் கிண்டலில் அவள் மேலும் சிவந்தாள். சீ, வாயை மூடுடி. வெட்கப்பட்டவள் மிக அழகாக இருந்தாள். அதன் பிறகு ஊர்க்கதையை பேசுவதில் தோழிகளின் நேரம் விரைய முல்லைதான் அந்த விஷயத்தை கூறினாள். நம்ம வள்ளிக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கேன்சராம் புள்ள. என்ன முல்லை சொல்ற? சின்ன வயசு தானே அவங்களுக்கு? அவளது குரலில் அதிர்ச்சி விரவியது. நோய்க்கு வயசெல்லாம் கிடையாதுடி. என்னன்னு சொல்றது? வயிற்றுல ஏதோ கேன்சராம். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தோழி கூறியதில் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்தவளின் பார்வையில் பிரம்மாண்டமாக எழுந்திருந்த தொழிற்சாலை வந்து விழுந்தது. பச்சை பசலென்ற மலைகளுக்கு நடுவில் களங்கம் விளைவிப்பது போல் நிமிர்ந்திருந்தது அந்த தொழிற்சாலை. பறவைகள் மட்டுமே இன்னிசை கச்சேரி நடத்தி கொண்டிருந்த அந்த மலையில் அந்த தொழிற்சாலையிலிருந்து வந்த டம் டம் என்ற சத்தமும் சேர்ந்து கொண்டது. கிராமத்தில் பரவும் நோய்களுக்கு காரணம் தன் கணவன் கட்டிய தொழிற்சாலையாக இருக்குமோ? அவள் மனதில் சந்தேகம் முளைவிட ஆரம்பித்தது. தோழியிடம் விடைபெற்று எழுந்தவள் கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தாள். அவளது மனதிற்குள் ஏதேதோ என்ன ஊர்வலங்கள். ஆரோக்கியமாக இருந்த மக்கள் இந்த தொழிற்சாலை வந்த பிறகுதான் நோய்வாய்ப்படுகிறார்கள். அதிலும் இந்த புற்றுநோயெல்லாம் அவர்கள் கிராமத்து பக்கம் தலை வைத்து கூட படுத்ததில்லை. இயற்கையான உணவை உண்டு சுத்தமான காற்றை சுவாசித்து வாழ்பவர்களை நோய் எப்படி அண்டும்? இந்த தொழிற்சாலை வந்த பிறகுதான் அனைத்திலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஏதேதோ எண்ணங்களில் உழன்றவள் காட்டின் அடர்ந்த உட்பகுதிக்கே வந்துவிட்டாள். அது மதிய நேரம்தான். இருந்தாலும் வானுயர்ந்து அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்கள் சூரியனின் கதிர்களை அதிகமாக உட்புக விடாமல் தடுத்திருந்தது. அதன் விளைவால் பட்டப்பகல் போன்று வெளிச்சம் இல்லாமல் சற்று மெலிதாகத்தான் வெளிச்சம் இருந்தது. இனி இங்கிருப்பது ஆபத்து என்று உணர்ந்தவள் திரும்பி நடக்கும் போதுதான் அதை கவனித்தாள். ஏதோ நெடி வந்து அவள் மூக்கை துளைத்தது. அது நல்ல மனமாக இல்லாமல் வயிற்றை பிரட்டி கொண்டு வாந்தி வருவது போல் இருந்தது. அவள் சில முறை காட்டின் உட்பகுதிக்கு வந்திருக்கிறாள்தான். அப்பொழுதெல்லாம் மரங்களின் பச்சை வாசனையும் மண்ணின் நறுமணமும் தான் கும்மென்று ஆளை தூக்கும். இப்படி முகத்தை சுளிக்க வைக்கும்படியான ஒரு நெடியை அவள் இதுவரை உணர்ந்ததில்லை. என்னவாக இருக்கும்? சுற்றுமுற்றும் பார்த்தபடி நடந்தவளின் கண்களில் ஏதோ ஓர் உருவம் மறைவதைப் போல் தெரிய அவ்வளவுதான். அவளுக்கு மூச்சை அடைத்தது. அவள் நிறைய கட்டுக்கதைகளை கேட்டிருக்கிறாள். காட்டின் உட்பகுதியில் ஏதோ அமானுஷ்யங்களின் நடமாட்டம் இருக்கிறது, யாரும் அங்கு செல்லக்கூடாது என்று அவளது கிராம மக்கள் கூறி கேட்டிருக்கிறாள். ஆனால் அதையெல்லாம் அவள் நம்பியதில்லை. சில முறை காட்டின் உட்பகுதிக்கு வந்தும் சென்றிருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் இப்படி எந்த அனுபவமும் அவளுக்கு நேர்ந்ததில்லை. ஆனால் இப்பொழுது இதயம் டம் டம் என்று துடிக்க தொண்டைக்குழி ஏறி இறங்கியது. இப்படிப்பட்ட கட்டுக்கதைகள் உலாவுவதால் யாரும் அந்த பகுதிக்கு வரவும் மாட்டார்கள். தெரியாமல் வந்துவிட்டோமே. தன்னைத்தானே கடிந்து கொண்டவளின் காதுகளில் ஒரு பயங்கர சத்தம் கேட்க அவ்வளவுதான். அவள் பயத்தில் மயங்கிச் சரிந்தாள். நல்லவேளை, இவளது நல்ல நேரமோ என்னவோ, மதுரா காட்டுக்குள் செல்வதை தொழிற்சாலையில் இருந்தபடி சிம்மவிஷ்ணு கவனித்திருந்தான். வெகு நேரமாகியும் அவள் திரும்பாததால் அவளை தேடிக்கொண்டு காட்டுக்குள் வந்துவிட்டான். எங்கேதான் போனாலோ? மனதிற்குள் அவளை திட்டியபடியே வெகு தூரம் நடந்தவனின் பார்வையில் மயங்கிச் சரிந்திருந்த மனைவி வந்து விழுந்தாள். யாழினி, பதறியபடியே அவள் அருகில் ஓடியவன் அவளது கன்னத்தை தட்டி அவளை எழுப்ப முயல. அவள் கண் விழிக்கவே இல்லை. சிம்மவிஷ்ணுவிற்கு பயம் பிடித்து கொண்டது. அவளை இரு கைகளிலும் அள்ளிக்கொண்டவன் வந்த வழியிலேயே திரும்பி ஓடினான். அவளை தூக்கி கொண்டு கிராமத்திற்குள் ஓடி வருபவனை பார்த்த மக்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர். என்னாச்சு? ஐயோ மதுரா! ஆளாளுக்கு பதறிக்கொண்டு கூச்சலிட, எல்லோரும் கொஞ்சம் நகருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அவனது சத்தத்தில் அனைவரும் நகர்ந்து வழிவிட காருக்குள் அவளை கிடத்தியவன் சுற்றி வந்து காரை கிளப்பினான். மாப்பிள்ளை, என்னாச்சு? விஷயம் கேள்விப்பட்டு வேதாச்சலமும் தாமரையும் ஓடி வந்தனர். தெரியல, காட்டுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்திருந்தா. சீக்கிரம் கார்ல ஏறுங்க.
அவர்களையும் அவசரப்படுத்தி காருக்குள் ஏற்றியவன் புயல் வேகத்தில் வண்டியை செலுத்தினான். முதல் முறையாக மருத்துவமனையின் அருமையை அவன் உணர்ந்த கணம் அதுதான். பைத்தியம் பிடித்தவன் போல் மனைவியை அள்ளிக்கொண்டு ஓடி வந்த நொடிதான், ஐயோ, இங்கே ஹாஸ்பிட்டல் கூட இல்லையே. மனம் பதறி தவிக்க காரை கிளப்பியிருந்தான். எப்படி மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தானோ அந்த கடவுளுக்கே வெளிச்சம். நத்திங் டு வரி. அதிர்ச்சியில மயக்கமாகிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் விழிச்சிடுவாங்க. அவளை பரிசோதித்த மருத்துவர் கூறிவிட்டு செல்லவும் தான் அவனுக்கு உயிரே வந்தது. 2 மணி நேரம் அனைவரையும் தவிக்க வைத்துவிட்டுத்தான் கண் திறந்தாள் மதுரையாழினி. விழித்தவளுக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை. பிறகுதான் காட்டில் தான் பார்த்தது, கேட்ட சத்தம் என ஒவ்வொன்றாக ஞாபகம் வர அவள் பதட்டத்துடன் எழுந்தமர்ந்தாள். பேபி, ஆர் யூ ஆல்ரைட்? விசாரித்தபடியே கட்டிலருகே வந்தான் சிம்மவிஷ்ணு. விஷ்ணு, பதட்டத்துடன் கணவனை ஏறிட்டவள் அவனது இடையை கட்டிக்கொண்டு வயிற்றில் முகம் புதைத்தாள். ரிலாக்ஸ் பேபி, யூ ஆர் சேஃப். மனைவியை சமாதானப்படுத்தினாலும் அவனுக்கும் உள்ளுக்குள் பயமாகத்தான் இருந்தது. எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து தப்பி வந்திருக்கிறாள். காட்டுக்குள் செல்வதை தான் மட்டும் பார்த்திராவிட்டால் இந்நேரம் என்ன நடந்திருக்குமோ? எண்ணியவனின் உடல் லேசாக நடுங்கியது. அவன் கரங்கள் மனைவியை இறுக அணைத்து கொண்டன. காட்டுக்குள்ள தனியா சுத்துறதை இனிமேல் நிறுத்து மதுரா. அவளது பெற்றோரும் கடிந்துவிட்டுத்தான் கிளம்பினர். அவளை வீட்டிற்கு அழைத்து வந்த பிறகும் அவன் யோசனையுடனேதான் சுற்றினான். இரவு உணவை மறுத்துவிட்டு இருவரும் மேலே தங்களது அறைக்கு வந்துவிட்டனர். அவளுக்கும் மனதில் பல குழப்பங்கள். தொழிற்சாலை விஷயம், காட்டில் பார்த்த உருவம் என அவள் மனதும் சஞ்சலமடைந்திருக்க அமைதியாக படுக்கையில் சுருண்டு விட்டாள்.